மெயில் ஐடி சொல்றான். மெயில் ஐடி என்னடா? மெயில் ஐடி crazyboy1257@gmail.com. கிரேசி பாயா? டேய் இப்படிலாம் மெயில் ஐடி வச்சா எவன்டா வேலை கொடுப்பான்? சரி, இந்த மாதிரி கிரேசி பாய் கியூட்டி பாய் நான் அப்போ கிரியேட் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ண முடியாம இருக்கீங்களா? ஃபைனலா 20 வருஷம் கழிச்சு ஜிமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் வந்திருக்கு. நன்றி சொல்வேன் தெய்வமே. ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுங்க, ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்க, மேனேஜ் மை கூகுள் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு பர்சனல் இன்ஃபோ கிளிக் பண்ணுங்க, இமெயில் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ் கேட்கும். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா சேஞ்ச் கூகுள் அக்கௌண்ட் இமெயில் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணுங்கள், யூசர் நேம் வரும். உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேமை டைப் பண்ணிவிட்டு சேஞ்ச் இமெயில் ஆப்ஷன் எனேபிள் ஆனதும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது யூசர் நேம் சேஞ்ச் ஆகிடும். உங்கள் இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணுறதுனால உங்கள் டேட்டாஸ், ஃபோட்டோஸ், மெசேஜஸ்லாம் அப்படியே தான் இருக்கும், எதுவும் டெலீட் ஆகாது. அதே மாதிரி பழைய இமெயில் ஐடியா ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடியா சேவ் ஆகிடும். நீங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கும் பழைய இமெயில் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வர மெயில்ஸ்லாம் ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வேணும்னா சேஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.